ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரின் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஞாயிறு ஆராதனை ஆண்டவர் நம்மை எல்லாம் ஒன்றாய் கூடி ஆராதிக்கவும் துதிக்கவும் போற்றவும் அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய வலது கரம் எங்களை நடத்தினதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே இது நடக்குமா என்று நாங்கள் நினைத்து கொண்டு இருந்தோம். அந்த வேலையில எல்லாம் கடந்த வாரத்தில் தேவனே ஒரு வழியை எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வழிகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, மீட்பரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கும் எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் கூட கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க அப்பா தேவரீர். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அப்பா தேவரீர் நீர் முழுதுமாக எங்களை நிரப்பி அப்பா தேவரீர் இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் உம்மை கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அப்பா இந்த வாரத்தை நாங்கள் தொடங்க எங்களுக்கு பலத்தை தாங்க, ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் வந்து சேர நீர் கிருபை தாங்க. மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. ஆவியானவரே, நீர் பொறுப்படுத்திகளும் ஆட்கொள்ளும். ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தம், பொறுமையும் தயவும். ஹல்லேலூயா. அதனால் ஒரு அழகான ஒரு பாடல், நம் முதல் பாடலாக எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை நம்புவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தை ஆனவரே, மற்றும் எல்லாம் எனக்கு
எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு நேராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓராபாதா சந்தரா கபரபரா தரபரா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், அதிசயமானவர், வல்லமை உள்ளவர். அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அன்றைக்கு அப்பா தேவரீர், அப்பா நீர் செங்கடலை இரண்டாக பிளந்தீர். ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கலாம், ஏன் இந்த செங்கடலை இரண்டாக பிளந்ததை இன்னைக்கும் இன்னும் அதை சொல்லி சொல்லி துதிக்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், இதை நினைவு கூர்ந்து உங்கள் தலைமுறைகளுக்கு சொல்லுங்கள், ஆண்டவர் செய்த அற்புதம் அவர்கள் விசுவாசிக்கட்டும், தலைமுறைகள் விசுவாசிக்கட்டும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த வெற்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் என்பதை டெமான்ஸ்ட்ரேட் ஆண்டவர் செய்து காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பராக்கிரமுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. எந்த ஒரு வரலாறிலும், எந்த ஒரு இடத்திலும் ஹல்லேலூயா இதை போல் நடந்ததில்லை. ஆனால் வேதத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. செங்கடலை இரண்டாக பிளந்தவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, அவர்களுக்கு ஒரு வழி உண்டாக்குவதற்காக கடலை இரண்டாக பிளந்து வழியை உண்டாக்கின ஆண்டவர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் எரிகோ கோட்டையை கூட தகர்த்து எறிந்தார். ஹல்லேலூயா. எப்படி இந்த கோட்டை இடிந்து விழும் என்று நினைத்து கொண்டு அந்த கோட்டையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்த தன்னுடைய பிள்ளைகளை பார்த்தார். ஹல்லேலூயா. 7 தடவை சுற்றி வரும் பொழுது விசுவாசத்தை பார்த்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த எரிகோ கோட்டையை உடைத்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு வெற்றி. ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய பலத்தினால் ஹல்லேலூயா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு செய்ய சித்தமாய் இருக்கிறார். நாம் விசுவாசித்தால் ஹல்லேலூயா முறுமுறுக்காமல் 7 தடவை ஹல்லேலூயா சுற்றி வர ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி 7 தடவை முறுமுறுக்காமல் ஹல்லேலூயா கர்த்தர் சொல்லும் வார்த்தையை நீங்கள் கேட்டு சுற்றி வரும் பொழுது அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் தான் இன்றைக்கும் நாம் அவரை பார்த்து துதிக்க போகிறோம். இந்த கண்மலையானவரே ஹல்லேலூயா அவர் ஒருவர் தான் நம்மை காக்கும் தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Yes Lord, Jesus, Jesus Lord. ஆராதனை உமக்கே. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை எங்கள் ஆண்டவரே. அப்பா, நீர் பரிசுத்தர், இரட்சகர், மீட்பர், நீர் பரிசுத்தர், என்றென்றைக்கும் ஜீவிக்கும் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்களோடு இருப்பவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதனை உமக்கே என்று சொன்னீர். ஆண்டவரே, உமக்கே ஆராதனை என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமுள்ள ஆண்டவர், சகலத்தையும் படைத்து உருவாக்கின ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு ஹல்லேலூயா 2024 ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் யோசித்திருப்போம், இந்த ஆண்டு எப்படி முடியுமோ என்று. ஹல்லேலூயா. ஏன்னா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கலக்கத்துடன் இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ, இந்த ஆண்டில் நிறைய காரியங்கள் நாம் எதிர்பார்த்து இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் திரும்பி பார்த்தால், நாம் எல்லாம் திரும்பி பார்த்தால், ஹல்லேலூயா, எங்கள் வாழ்க்கையில, ஹல்லேலூயா, எங்கள் குடும்பத்துல, எங்கள் ஊழியத்துல,
ஆண்டவர் எல்லாமே நன்மைகளாக முடித்திருக்கிறார் என்பதை சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாமே நன்மையாக எங்களுக்கு முடித்து தந்திருக்கிறீரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. இந்த நாட்களில் வருஷ கடைசிக்கு வந்திருக்கோம், இந்த ஆண்டின் கடைசிக்கு வந்திருக்கோம். ஒரே ஒரு மாதம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் பொழுது நன்றி சொல்ல வேண்டிய நம்ம உதடுகளும் இருதயம் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்க, ஆண்டவரை போற்ற நாவுகள் தேவை. ஹல்லேலூயா. எதற்கும் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எதிரிகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் நமக்கு முன்னாடி நின்றாலும், என் கர்த்தர் என்னை வழி நடத்துவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லும், எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்று ஆண்டவரை நோக்கி, ஹல்லேலூயா, ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகள் காய் என்றும் தாங்கும் இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தப்புமே. இன்ப இயேசுவின் நாமமே, செய்வாய். உன்னை நோக்கும்
நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஹல்லேலூயா. இந்த கடைசி வரிகள்ல உன்னை என்றதல்ல என்னை என்று போட்டுக்கொண்டு நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விசுவாசத்துடன் நாம் பாட போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்காகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. என்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவதாசருக்கு நீதியவர். என்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவதாசருக்கு நீதியவர். எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகள் என்றும் தாங்கும் தப்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தப்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மையை எண்ணி எண்ணி அப்பா கர்த்தாவே துதிக்க வேண்டும் அப்பா. நீர் இந்த ஆண்டு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு எங்களுக்கு பெரிய காரியங்கள் அற்புதங்களை செய்த எங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. நன்மைகளால் நிறைத்திருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டு முழுவதும் ஹல்லேலூயா 2024 இந்த ஆண்டு முழுவதும் நன்மைகளால அப்பா எத்தனையோ காரியங்கள் வந்த பொழுது ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் வந்த பொழுது ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்துடன் நம்மளால சொல்ல முடியும். ஏனென்றால் நம்மளுடைய சுய பலத்தினால் இந்த ஆண்டை கடந்திருக்க முடியாது. நம்மளுடைய சுய பலத்தினால் ஒரு நாளும் இந்த ஆண்டை கடந்து இந்த கடைசி மாதத்தை நோக்கி பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த 11ஆம் மாசத்தில் வந்து நம்ம திரும்பி பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஆண்டவர் செய்த நன்மைகள், ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை எல்லாவற்றிலும் நம்மளை காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஓ ரிதாரமா சந்தரா கபரபதோ ரிஷிகிரபா. ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களை மறவாமல் நினைத்தீரையா. ஹல்லேலூயா. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டவரே,
சொல்கிறோம் ஆண்டவரே. ஜீசஸ் லார்ட், we praise you Lord. hallelujah. நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த 2024 முழுதுமாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி என் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ரட்சகரே, மீட்பரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ள ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஓ ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. வல்லவரே, நல்லவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட அப்பா இந்த நல்ல வேலை தந்ததற்காக நன்றி. இந்த ஞாயிறு ஆராதனை அப்பா எங்களை கலந்து கொள்ள கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா சுகவீனம் பலவீனமாய் இருக்கிறவரை நினைத்து பார்க்கிறோம். இந்த வேலையில கூட சுகத்தையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. எந்த ஒரு பலவீனம் இருந்தாலும் அப்பா கர்த்தாவே இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அந்த வியாதியை விட்டு விலகி போவதாக. ஹalleluya. எந்த ஒரு பலவீனம், சுகவீனம், கட்டுகள் எது இருந்தாலும் ஹalleluya, சாபங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இந்த நேரத்தில். ஹalleluya. In the name of the Lord, mighty Lord Jesus Christ, we rebuke every sickness, every curse, every weakness. Hallelujah. Lord Jesus, we praise you, Lord. In the mighty name of our Lord and Savior Jesus Christ. அப்பா உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. Hallelujah. Yeah. Hallelujah. Praise God. Praise the Lord. Hallelujah. நவம்பர் மாதத்தின் 3வது வாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நாட்கள் சீக்கிரமாக சென்று கொண்டிருக்கிறது, வெகு சீக்கிரமாக. The days are running very fast. இந்த மாதத்தின் தலைப்பு நாம் பார்த்தோம் என்றால், இந்த மாதத்தில் நாம் என்ன தலைப்பை பார்த்துன்னு இருக்கோம்? I am God's workmanship. நான் கர்த்தருடைய வேலைப்பாடு, இல்லை கர்த்தருடைய கைவண்ணம். கரெக்டா? இதான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் மறுபடியும் நாம் படித்து கொண்டிருக்கிறோம், ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நற்கிரியைகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இதை ஆண்டவர் நமக்கு முன்குறித்திருக்கிறார். இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம் இதில். ஒன்று, ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார், ஆண்டவர் நம்மை உருக்கிறார், ஆண்டவருடைய கைவண்ணமாய் இருக்கிறோம், ஆண்டவருடைய வேலைப்பாடாய் இருக்கிறோம். காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப். 2ஆம் காரியம் நாம் பார்த்தது என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் செய்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளாய் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை உருவாக்கி விடுவார். ஆனால் கிறிஸ்து அல்லாமல், without Christ we are nothing, ஒன்றும் இல்லை என்பதுதான். 3ஆம் காரியம் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு என்னவென்றால், நற்கிரியைகள். குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகளுக்காக ஆண்டவரை நம்மை உருவாக்கி இருக்கிறாராம். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப பாருங்க என்ன இந்த நல்ல காரியங்கள், என்ன நான் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். முதலாவது நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, உலகத்தில் நிறைய பேர் நல்ல காரியங்களை செய்கிறாங்க. நிறைய பேர் நல்ல காரியங்கள், நம்ம மட்டும்தான் நல்ல காரியங்கள் செய்கிறோன்ற, கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் நல்ல காரியங்கள் செய்கிறாங்கன்னு கிடையாது. உலகத்தில் இருக்கும் நிறைய பேர்
மற்ற மார்க்கத்தினர் நிறைய பேர் நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த எபேசியர் 2:10 சொன்னது போல என்ன சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கும் பொழுது அது ஆண்டவர் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்று. ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் அவங்க கிட்டலாம் பேசும் பொழுது அவர்கள் சொல்லும் விஷயம் இதுதான்: நல்ல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அது கிறிஸ்துவுக்குள்ள இருப்பது, கிறிஸ்துவ இல்லாமல் இருப்பது அவசியம் இல்லை. இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஆர் இன் கிரைஸ்ட். You have to do good things for Christ. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான். என்ன சொல்றார் அப்படின்னா, நல்ல காரியங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்து அல்லாமல் நீங்கள் எந்த காரியம் வேண்டாலும் செய்யலாம். நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் போய் விசிட் பண்ணி நிறைய உதவி செய்யலாம், நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் சில காரியங்கள் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். படிப்போம் பாருங்க வசனத்தை. மத்தேயு 5 மத்தேயு 5 இந்த இடத்துல 14 நாம் படித்தோம் என்றால் பாருங்க, உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் டு த வேர்ல்ட் என்றார். அப்போ ஆண்டவர் சொல்வது, நீங்கள் நல்ல காரியம் செய்கிறீர்கள் என்றால் ஒரு இடத்திற்கோ ஒரு சமுதாயத்திற்கோ உங்களுடைய சொந்தக்காரங்க மத்தியில் மட்டும் இல்லை, உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய குடும்பத்தாருக்கு மட்டும் நன்மைகள் செய்வது அல்ல. ஆண்டவர் சொல்வது என்னவென்றால், உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். யூ ஆர் அ லைட் டு த வேர்ல்ட். மேலே படிங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். பார்த்தீங்களா? அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கிறவர்கள், அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள், அந்த நாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் வெளிச்சம் வரும். அப்போ ஆண்டவர் இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு? நீங்க உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வெளிச்சம், உங்களுக்குள்ளே இருக்கும் வெளிச்சம் உலகமெங்கும் எல்லாருக்கும் சமமாக, என்னுடைய நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு தான் நான் நல்ல காரியங்களை செய்வேன், நன்மைகளை செய்வேன் என்று இல்லாமல் யாரும் தெரியாதவங்களுக்கு கூட நாம் ஒரே சரிசமமாக செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. படிங்க, மேலே படிங்க அந்த வசனத்தை. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்ப பாருங்க, மனுஷன் நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கும் பிதாவை என்ன பண்ணும்? துதிக்கணுமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய நற்கிரியைகள் எப்படி இருக்கணுமா? ஆண்டவரை துதிக்கிற வண்ணமாக நம்மளுடைய நற்கிரியைகள் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் போட்டிருக்கு. நம்ம நற்கிரியைகள் அப்படி இருக்கா? நம்மளுடைய நற்கிரியைகள், நம்மளுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை. இங்க இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் பார்க்கும் பொழுது, அப்ப மனிதர்கள் என்ன பார்க்குறாங்க? நம்மளுடைய சாட்சியை தான் பார்க்குறாங்க. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம், நாம் எப்படி வாழ்கிறோம், நம்மளுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, தினந்தோறும் நம்ம எப்படி வாழ்கிறோம், நம்ம எப்படி பழகுகிறோம். ஏன்னால் நம்ம கதவு சாத்தின்னு வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு தெரியாது எப்படி வாழ்கிறோம். கரெக்டாக இல்லையா? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால்
நாம் பொது இடங்களில் மற்றவர்களுடன் பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் பார்க்கிறார்கள், சாட்சி. திஸ் இஸ் நாட் அபவுட் பர்சனல் லைஃப். பர்சனலான லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்கிற உறவு தான் பர்சனல் லைஃப். அதை மற்றவர்களால் பார்க்க முடியாது. நீங்கள் கதவை சாத்தி கொண்டு ஜெபிக்கும் பொழுது மற்றவர்களால் பார்க்க முடியாது. நிறைய பேர் என்ன சொல்கிறோம், நான் எப்படி கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறோன்னு தெரியுமா அப்படின்னு கேட்போம். நீ என்னை இப்படி சொல்லிட்டியே, நான் எவ்வளோ கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன்னு தெரியுமா? கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கும் உறவு மற்றவர்களுக்கு புரியாது. ஆனால் இங்கே வேதத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மனிதர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்கும் பொழுது, அப்போ மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்க்கிறார்கள் என்றால் உங்களுடைய சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்க்கிறார்கள். அப்போ நம்ம மற்றவங்க கிட்ட பேசுறது, மற்றவங்க கிட்ட பழகிறது, மற்றவங்க கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கிறோம், நம்மளுடைய வார்த்தைகள், இது எல்லாம் நம்மளுடைய குணங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் கிறிஸ்து இவர்களுக்குள் இருக்கிறார்கள், இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது என்று பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த இடத்துல வேதத்தில் என்ன அழகாக போட்டிருக்கிறா, மனிதர்கள் முன்பதாக நீங்கள் நடந்து கொள்வது இந்த வெளிச்சம் நற்கிரியைகளாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோன்னு என்ன பண்ணோம்? உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம், நம்ம வெளிச்சத்தை காட்ட முடியாது, ரைட்டா? நற்கிரியைகள் தான் உலகத்தில் வெளிச்சம். அப்போ நம்ம செய்கிற நல்ல விஷயங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும். அப்போது நம்மளை பார்த்து மற்றவர்கள், கிறிஸ்தவர்களோ யார் இருந்தாலும், இவர்கள் நல்லவர்கள். இப்போ நம்ம நிறைய இடத்துல வேலைக்கு போகிறோம்னா, நிறைய இடத்துல போய் பழகிற நிறைய பேர்கிட்ட, நீங்கள் நிறைய பேர்கிட்ட போய் வேலைக்கு போகலாம், ஒர்க் நீங்கள் பேசலாம் நிறைய பேர்கிட்ட. அப்போது மற்ற மார்க்கத்தார், மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது இவர்கள்கிட்ட நற்கிரியைகள் இருக்கிறது, இவர்கள் நம்மை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள், இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், ஏனென்றால் இவர்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்று அவர்கள் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா? அதுதான் உலகத்தில் நாம் வெளிச்சமாய் இருக்கிற, உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் வேதத்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக பிரசங்கம் பண்ணுகிறேன் என்ற விளக்கம் இங்கே கொடுக்கவில்லை. நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக போய் பிரசங்கம் பண்ணணும், தெரு தெருவாக போய் நீங்கள் எல்லா இடத்துலையும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும், இப்படியெல்லாம் இங்கே கூறவில்லை. இந்த கருத்து, இந்த விளக்கம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் நற்கிரியை தான் ஒப்பிட்டு சொல்கிறார். கரெக்டா இல்லையா? அப்போ உலகத்திற்கு நாம் வெளிச்சமாக இருக்கிறோம் என்றால் people who don't know Christ, யாருக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை தெரியாதோ, இயேசு கிறிஸ்துவின் அன்பை தெரியாதோ, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு செய்த அந்த ஒரு பெரிய தியாகத்தையும் சிலுவையில் மரித்த காரியத்தையும் யாருக்கெல்லாம் தெரியாதோ, அது அவர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிஃப்ளெக்ஷனாக, ஒரு எடுத்துக்காட்டாக நம்மளை தான் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது யாராக பார்க்கணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் பார்க்கணும். அப்போ நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நாம் பேசும் காரியங்கள், நாம் பழகிற விதங்கள், நம்ம அன்பு செலுத்துகிற விதங்களை பார்த்து மற்றவர்கள் நம்மை துதிக்க மாட்டாங்களா? எப்படி துதிக்கணுமா? பிதாவை மகிமைப்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, தானியேல் நம்ம திருப்பி பார்க்க தேவையில்ல. தானியேலை நேபுகத்நேசர் புகழ்ந்து பேசுறார். ஏன் என்னப்பா அப்படி கண்டுபிடிச்சிட்டியே,
இப்படி கண்டுபிடிச்சிட்டு என்ன இந்த 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 தரிசனத்தை, இந்த ட்ரீமை நான் சொல்லக்கூட இல்லை, ஆனால் நீ கண்டுபிடிச்சிட்டியே, எப்படி இது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த புகழை தானியேல் அவனுக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆமாங்க, நான் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், ஃபாஸ்டிங் போட்டு பயங்கரமாக ஜெபம் பண்ணேன், கண்ணீர் விட்டு அழுதேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார், எனக்கு மட்டும் தான் காட்டினாரு, என்னன்னு தெரியல. இப்படியெல்லாம் தானியேல் அந்த இடத்துல சொல்லலை பாருங்க. தானியேல் அந்த இடத்துல போய் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. He did not exalt himself. அவன் தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை. அவன் என்ன சொல்கிறான்? எல்லா புகழும் ஆண்டவருக்கு தான், நான் ஒன்றும் செய்யவில்லை என்றான். அப்போ நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறாய், இந்த உலகத்திற்கு நீ நன்மைகள், உன் நண்பர்களுக்கு நன்மை செய்திருக்கிற, உனக்கு தெரியாதவங்களுக்கு போய் உதவி செஞ்சிருக்கிற, நிறைய காரியங்களை செய்திருக்கிறீங்க. அப்படின்னா புகழ்ந்து பேசும் பொழுது உங்களை பற்றி புகழ்ந்து பேசக்கூடாது. அப்படி செய்கிறார்கள் என்றால் கூட நம்ம என்ன சொல்லலாம்? ஐயோ சாரி சிஸ்டர், எங்களால் ஒன்றும் கிடையாது, மேலே கடவுள் இருக்கு, ஆண்டவர் அவர் தான் இதை செய்து கொடுத்தார், நாங்கள் ஒன்றும் கிடையாது என்ற அந்த வார்த்தை நமக்குள்ளே வர வேண்டும். ஏன்னா வேதத்தில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு, மனிதர்கள் உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கணும். இன்னொன்று ஆப்போசிட்டாகவும் சொல்லலாம். எப்படி ஆப்போசிட்டாக சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற பிதாவை, கடவுளை பார்த்து திட்டக்கூடாது. நீ எவெல்லாம், இந்த ஆளெல்லாம் இப்படி, எதுக்காக இவங்கெல்லாம் வாழ்கிறாங்க, எதுக்காக இந்த ஆளெலாம் வாழ்கிறாங்க, மனுஷனா இவன், எதுக்காக இந்த சிஸ்டர்லாம் இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் எதுக்கு உலகத்தில் இருக்கணும், இவ்வளோ கொடுமையாக இருக்கிறாங்களே சொல்லி நம்மை படைத்த ஆண்டவரை திட்டக்கூடாது. ரைட்டா? அப்போது நற்கிரியைகள், குட் டீட்ஸ் என்று பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வேதத்தில் நாம் செய்துதான் ஆக வேண்டும் நற்கிரியைகளை. அது உலகத்திற்கு வெளிச்சம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக எல்லாருக்கும் செய்யணும், இவங்களுக்கு தான் செய்யணும், அவங்களுக்கு தான் செய்யக்கூடாது. இவங்களுக்கு செஞ்சால் நமக்கு திருப்பி செய்வாங்கன்னு யோசிக்கக்கூடாது. பொதுவாக எல்லாருக்கும் ஆண்டவருடைய அன்பை, இயேசு கிறிஸ்து அன்பை சொல்லணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்ம வீட்டில் கூட இன்றைக்கு ஒரு போன வாரத்தில் என்ன பண்ணோம், நிறைய துணியெல்லாம் கட்டி, நிறைய துணி, வீட்டில் இருந்த துணியெல்லாம் ஒரு ரைட்டு, என்னத்துக்கு இவ்வளோ துணி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு மடித்து டப்பாவில் வச்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டோம். பல ஊழியங்களுக்கு கொடுத்து, இந்த ஊழியத்தில் கொடுத்து, நீங்கள் போய் இல்லாதவர்களுக்கு கொடுத்து விடுங்கள், எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, இருக்கிறது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள், துணிகளை மடித்து கொடுத்தோம். இன்னும் இருக்குது, இன்னும் கூட கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு மனசில் ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? தெரியாதவர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு போய் சேர பொழுது அப்படின்னு. ஆனால் அந்த புகழ் யாருக்கு போனோம், இந்த க்ளோரி யாருக்கு போனோம் அப்படின்னா அது பரலோகத்தில் இருக்கும் பிதாவுக்கு தான் போனோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது, 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ பாருங்க, இந்த இடத்துல இது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி வருகிறது. அப்போது என்ன பண்ணாங்களாம் அவங்க என்ன பண்ணாங்களா? படிங்க, அப்படியே மேலே படிங்க. நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்புறம் மேலே படிங்க. அந்நாளில்
அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம். அப்புறம் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். அப்புறம் உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று அங்க இருந்த நபர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த இடத்துல 3 காரியங்களை சொல்லி, இப்போ ஒரு கூட்டத்துக்கு போறோம், ரைட்டா? ஒரு கூட்டத்துக்கு போறோம், அந்த இடத்துல அந்த ஸ்பீக்கர், அந்த ஊழியக்காரர் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்லி அற்புதங்களை செய்து காட்டுறாரு அப்படின்னா நம்ம உடனே என்ன நினைப்போம்? ஆஹா, கர்த்தர் இவர் மூலமாக செய்கிறார் என்று. கரெக்டா இல்லையா? கர்த்தர் தான், ஆண்டவர் தான் செய்கிறார், இல்லைன்னு சொல்லலாம். மனிதர்களால் இதை செய்ய முடியாது. அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் தான் செய்ய வேண்டும், மனிதர்களால் செய்ய முடியாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மனிதர்கள், ரைட்டா, அந்த புகழை தனக்காக வைத்து கொள்ளாமல் ஆண்டவருக்கு தான் கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி தான் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா இங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிதாவின் சித்தத்தை செய்யாதவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாதுன்னு போட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல பிதாவின் சித்தத்தை செய்யாதவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் வர முடியாதுன்னா, அப்ப தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், அற்புதங்களை செய்தவர்கள், அதுக்கப்புறம் பிசாசுகளை ஓட்டினவர்கள், இவர்களை நான் அறியேன்னு சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றார்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் வாழ்கிறோம் என்றால் அது நற்கிரியை கிடையாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றால் அது ஆண்டவர் சித்தத்தின்படி தான் வாழ வேண்டும். நீ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஏன்னா நிறைய பேர் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யும் பொழுது நிறைய பேர் என்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது, அண்ணா நான் இதை செய்கிறேண்ணே, ஆனால் நான் அதை செய்ய போகிறேண்ணே, என்ன பண்ணலாம் அப்படின்னு. நான் சொல்வது இதுதான், கர்த்தருடைய சித்தத்தின்படி உன்னுடைய ஊழியம் இருக்கிறதா? கர்த்தருடைய சித்தத்தின்படி நீ ஒரு வேலைக்கு போறேன்னா என்ன பண்ணலாம்? கர்த்தருடைய சித்தத்தின்படி அது இருக்கிறதா? இஸ் காட் அப்ரூவிங் யுவர் சாய்ஸ்? இஸ் இட் காட் அப்ரூவ்டு சாய்ஸ்? ஹல்லேலூயா. கர்த்தர் இதை அங்கீகரிக்கிறாரா? ஆண்டவரின் சித்தத்தின்படி நடக்கிறதா? அப்பொழுதுதான் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி கூட, உன்னுடைய ஊழிய பாதை கூட ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இதை சொல்ல வேண்டும் அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் வேர்ட் இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணியிருக்கிறாரு. தரிசனம் சொல்றவர்கள், பிசாசுகளை ஓட்டுகிறவர்கள், அற்புதங்களை செய்கிறவர்கள். இன்றைக்கு ஊழியத்திலையும் மற்ற இடங்களில் எல்லா இடத்திலும் இதை தான் ஊழியமாக வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, வாங்க போலாம் வாங்க போலாம் அப்படின்னு. இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குது, வாங்க போலாம் வாங்க போலாம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறார்கள், வேண்டாம். இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இல்லை வேண்டாம். ஆனா அற்புதம் நடக்குதா, வாங்க போலாம். நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இந்த இடத்துல, நான் அறியேன்ற. ரைட்டா? நான் எல்லா தீர்க்கதரிசிகளும் அற்புதங்களும் செய்கிறவர்களும் நான் சொல்லவில்லை. நான் நீங்கள் தவறாக என்னைக்கு சொல்ல நினைக்கக்கூடாது. என்ன இவர் எல்லாரையும் இப்படி சொல்றார்? இல்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அது நீ தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாலும் சரி, நீங்கள் அற்புதங்களை செய்தாலும் சரி, பிசாசுகளை ஓட்டினாலும் சரி, ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி, பிதாவின் சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே ஆண்டவர் கிளியராக சொல்றார். அப்போ நற்கிரியைகள் இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். இதெல்லாம் பிசாசை ஓட்டுவது, தீர்க்க தரிசனம் சொல்வது,
அற்புதங்களை செய்வது, இதெல்லாம் ஆவிக்குரிய அடையாளங்கள். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் நற்கிரியைகளை பற்றி சொல்லவில்லை. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பார்க்குறாரு என்றால், உங்கள் வாழ்க்கையில் நற்கிரியைகளும் இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இதை தாண்டி இந்த ஸ்பிரிச்சுவல், ஏன்னா நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கரமாக இருப்பாங்க, உபவாசம் ஜெபம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நற்கிரியைகளே இருக்காது, குட் டீட்ஸ் குட் ஒர்க்ஸே இருக்காது. அப்போது மற்றவர்கள் எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள்? நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போயிடணும்னு யோசிக்கிறோம். ரைட்டு, நான் போகிறேன் பரலோகத்துக்கு, யார் வந்தாலும் வரலாம் பரவாயில்ல. இது கிறிஸ்தவம் அல்ல. திஸ் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை மற்றவர்கள் எல்லாரிடத்தும் உலகம் எங்கும் போய் சொல்ல வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். நீ ஏன் கிறிஸ்தவனாயிருக்கிறாய்? உன்னுடைய நற்கிரியைகளை பார்த்து ஆண்டவர் உன்னை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவார். அதுதான் நற்கிரியைகள். அப்போ நாம் செய்யும் காரியங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக எதையும் செய்யக்கூடாது. இந்த பாருங்க, இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் இருக்குது, கரெக்டாக இல்லையா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இதில் எல்லா இடத்துலையும் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு காரியம் ரொம்ப முக்கியத்துவப்படுத்துவார். என்ன தெரியுங்களா? என் பிதாவின் சித்தம்னுவார். கவனிச்சிருக்கீங்களா? எல்லா இடத்துலையும் என் பிதாவின் சித்தம், என் பிதாவின் சித்தம்னுவார். அவர் பிதாவின் நிகராக, கோ ஈக்குவல் என்ற வார்த்தை நாம் உபயோகப்படுத்துகிறோம். ரைட்டா? பிதாவுக்கு நிகராக இருக்கிறார் குமாரன் என்று நாம் பேசுகிறோம். நாம் வேதத்தை, நம்முடைய விசுவாசம், கரெக்டா இல்லையா? வேதத்திலும் அதுதான் போட்டிருக்கு. அப்போது இந்த கோ ஈக்குவல் பர்சன் அவரே என்ன சொல்கிறாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, என்னுடைய பிதாவின் சித்தத்தை மீறி நான் செய்யவே மாட்டேன்றார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இதை சொல்கிறாரு. அப்படின்னா பிதாவின் சித்தம் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், ஆனால் நற்கிரியைகள் வாழ்க்கையில் வேணும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க 18ஆம் வசனம் படிங்க. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அப்போ இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் வாழ்க்கையில நல்ல கனிகள் இருக்க வேண்டும் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ நல்ல கனிகளை நீ கொடுக்க வேண்டும். அதுவும் நல்ல கனிகள் எப்படி கொடுக்கணுமா? பிதாவின் சித்தத்தின்படி செய்யணுமா? ஹல்லேலூயா. ரைட், ஓகே. அப்போ இந்த இடத்துல படிப்போம் பாருங்க. அந்த கீழே அந்த 24ஆம் வசனத்துல, அந்த 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல இருந்து ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். படிங்க அந்த உவமையை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு உவமையை சொல்கிறார். தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் கன்மலை மேல் வீட்டை கட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல நற்கிரியைகளை பற்றி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ நற்கிரியைகளை பற்றி ஆண்டவர் சொல்லும் பொழுது நற்கிரியைகள்
நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த நற்கிரியைகள் உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்த வேண்டும், அதுவும் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் யார் என்றால், அவர்கள் எல்லாம் கன்மலை மேல் கட்டப்பட்ட வீடுகளாய் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை நம் வாழ்க்கையில் வருது, ஒரு பெரிய போராட்டம் பிரச்சனை வருது அப்படின்னா, அதை எதிர்கொண்டு நிற்கிறவர்கள் யார் என்றால், அவர்கள் வீடு கன்மலை மேல் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்படின்னா அவர்கள் வாழ்க்கை, their life should be built on என்ன? The word of God. கர்த்தருடைய வார்த்தை மேலே தான் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கணும். உலகத்தின் காரியத்தின் மேலோ, ரைட்டா, நம்மளுடைய சிந்தனைகள் மேலோ, நம்மளுடைய ட்ரீமோ, அப்படியே கனவுகள் மேலோ கட்டப்பட்டிருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை மேலே தான் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். ஏன் அது பாருங்க, எல்லா வருஷமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுக்கிறோமா? எவ்ரி இயர் எல்லாம் ஜெபம் பண்ணி ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கிறோம். எடுத்து அதை பைபிளில் வச்சுக்கின்னு ஜெபம் பண்ணுறோம் ஒவ்வொரு வாட்டியும் அது வாக்குத்தத்த வசனம். ஏன் அப்படின்னா, இந்த வசனத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் ஆண்டவரே என்று பார்க்கிறோம். கரெக்டா இல்லையா? அப்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு கன்மலை மேல் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் அப்பொழுதுதான் எந்த பிரச்சனை போராட்டம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அழிந்து போவாது. அந்த கன்மலை யாரு? வேதத்தில் என்ன போட்டிருக்கு? இப்பதான் பாடின ஒரு பாட்டு, எந்தன் கன்மலையானவர் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ வார்த்தை யோவான் 1:1 போட்டிருக்க, நானே வார்த்தையாக இருக்கிறார்ன்றல, அந்த வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவர் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை, கர்த்தருடைய சித்தத்தின், பிதாவின் சித்தத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, உறுதியான கன்மலை மேல் கட்டப்பட்ட வார்த்தை. ஹல்லேலூயா. நம்முடைய நற்கிரியைகள் அப்பொழுது ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது பாருங்க, இன்னொரு வீடும் இருக்கு, 2 வீடுகளும் கட்டப்பட்டிருக்கு. படிங்க மேல 25ஆம் வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பாருங்க, 2 வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, பில்ட் ஹவுஸ். கட்டாமல் இருந்த வீடு கிடையாது. 2 வாழ்க்கைகளும், 2 பேரும் அவர் வாழ்க்கையை கட்டப்பட்டிருக்கு. ஆனால் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது தான் முக்கியம். அவருடைய அஸ்திபாரம் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க உலக பிரகாரமாக இருக்கிறாங்க, ஆனால் இவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்க்குறோம். கரெக்டாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, 2மே வீடு கட்டியிருக்கோம் தான். கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது, உலக பிரகாரமான வாழ்க்கையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அதில் வித்தியாசம் என்ன இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கை கன்மலை மேல் கட்டப்பட்ட, அந்த கன்மலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என்னுடைய வார்த்தைகள் பிரகாரம் நடந்து கொள்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் கன்மலை மேல் கட்டப்பட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்து நடப்பவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நற்கிரியைகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை உலகத்தின் வெளிச்சமாக எதிர்பார்க்கிறார். அந்த நற்கிரியைகள் நம்ம மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பாருங்க, மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் படிப்போம், 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆமா பாருங்க, தன்னுடைய மகிமையின் சிங்காசனத்தை வீட்டு போய், இப்போ ஆண்டவர் வருகை வரும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? சிங்காசனத்தை வீற்றிருப்பேன். அங்கே வந்து பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறாருன்னா, ஆடுகளையும் செம்மறி ஆடுகளையும் பிரிக்கிறாரு. ஷீப் அண்ட்
கோட் எல்லாத்தையும் பிரிக்கிறாரு. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 34ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே, போன வாரம் பார்த்தோம், உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே. அப்போ உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நமக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கரெக்டா இல்லையா? நமக்கு ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க என்று கூப்பிட்றார். அப்போது இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்ன ஆண்டவரே, நாங்கள் என்ன செஞ்சோம், எப்படி நாங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரி தான் செஞ்சாங்க, நாங்கள் என்ன செஞ்சோம், வித்தியாசமாக நான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு கேட்கும் பொழுது பாருங்கள், 40ஆம் வசனம் படிங்க. 40ஆம் வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, மிகவும் சிறியவர்களாய் இருந்த இவர்களுக்கு, எளியவர்களுக்கு, யாரெல்லாம் ரொம்ப லீஸ்ட் அவர்களுக்கு நீங்க செஞ்சீங்க பார்த்தீங்களா, அதுக்கு நீங்க எனக்கு செஞ்ச மாதிரி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, யாருக்கு நன்மை நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், யாருக்கு நன்மைகள் செய்யணும், நம்ம சொந்தக்காரங்களுக்கு, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, ரைட்டா? யாருக்கு நன்மைகளை செய்யணும்? இப்போ நம்ம ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறோம், என்ன பண்ணுவோம், ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கையில் எடுத்து கையில் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துங்க நல்லா இருப்போம். இது ஒரு வாட்டியும் போகும்போது வரும்போதெல்லாம் சொந்தக்காரங்களுக்கே கொடுத்துன்னு போவோம். கரெக்டாக இல்லையா? ஒரு வாட்டியாவது நமக்கு தெரியாதவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா நம்ம எவ்வளோ கொடுப்போம்? சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கும்போது 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்போம். கரெக்டாக இல்லையா? ஆனால் தெரியாதவங்களுக்கு கொடுக்கும்போது சில்லறையை தேடுவோம். ஏப்பா சேஞ்ச் இல்லைப்பா அப்படின்னு 20 ரூபாய் தேடுவோம், 10 ரூபாய் தேடுவோம். கரெக்டாக இல்லையா? நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் செய்கிறது தான். அப்போது நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது தான். என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எளிமையாய் இருக்கிறவர்களுக்கு தான் சகோதரர்கள். எளிமையாய் யாரெல்லாம் இருக்கிறார்களோ என்னுடைய சகோதரர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். கரெக்டாக இல்லையா? அப்போது இல்லாதவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 500 ரூபாய் குத்திங்க பார்த்தீங்களா, அந்த 500 ரூபாய் அவங்களுக்கும் கொடுக்கும். ரைட்டா? இல்லை நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 500 ரூபாய் நான் காணிக்க போட வச்சுருக்கேன், அதுக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார். அதுக்கும் ஆண்டவர் வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறாரு, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து வெளியே போடு. அப்போது இல்லாதவர்களுக்கு, தேவைப்படுகிறவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இதுதான் நற்கிரை. இதை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் வருகையில் ஆண்டவர் வரப்போறார். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் வரப்போறார். வரப்போகும்பொழுது நம்மளெல்லாம் வாங்க அப்படின்னு அன்பா கூப்பிடணுமா இல்லையா? ரைட்டா? தூர போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரிக்கிறார். பிரிக்கும் பொழுது, நம்மை பிரிக்கும் பொழுது ஆண்டவர் வாங்க வந்து, நான் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஒரு காரியத்தை உருவாக்கி வைத்திருக்கிறேன், அதை வந்து சுதந்திரிக் கொள்ளுங்கன்னு யாரை சொல்றார் அப்படின்னா, மற்றவர்களுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்க, 42ஆம் வசனம் படிங்க. 42. பசியாய் இருந்தேன், பசியாய் இருந்தவர்களுக்கு நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை, எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. அப்போ பசியாய் இருந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போஜனம் கொடுக்கணும். ரைட்டா? அப்புறம் தாகமாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, என் தாகத்தை நீங்கள் தீர்க்கவில்லை. அப்போ பசி தாகம் இது பொதுவானது. கரெக்டா இல்லையா? ஏழை பணக்கார் என்ற ஒரு பாகுபாடு இல்லாமல் இருப்பது பசி தாகம். இவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்ற நல்ல உள்ளம் நமக்கு வரணும். ஹல்லேலூயா. அடுத்தது படிங்க.
நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை, அந்நியனாய் இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. அந்நியனாய் இருந்தார்கள், யாரோ தெரியாதவர்கள், ஸ்ட்ரேஞ்சர். அவர்கள்கிட்ட நம்ம விலக்கி அவர்களை தள்ளி விடக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது நம்ம யாரு, நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஆகிடும். நம்ம ஒரு ஸ்ட்ரேஞ்சர். அப்போ வேற ஒரு தேசத்துக்கு போகும்போது நம்ம ஊரில் தான் நம்ம பழக்கப்பட்டவங்க, இன்னொரு இடத்துக்கு போனால் நம்ம ஸ்ட்ரேஞ்சர். அப்போ யாரையும் விலக்கி விடக்கூடாது. அப்புறமா வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மேக்ஸ், ஜூடியோ, மெகா மார்ட்டு, ரைட்டா, போத்தீஸு, சென்னை சில்க்ஸு, நான் போய் அங்கெல்லாம் எடுத்துக்குவேன், நான் போய் அங்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஆனால் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீ ஒன்றும் தரல. நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் நீலாம் வராதன்னு சொல்கிறார். எங்க பரலோகத்துக்குள்ள வராதன்னு சொல்கிறார். இவங்களால பார்த்து தான் சொல்கிறார். இவங்கெல்லாம் யாரும், இவங்கெல்லாம் நீ பயங்கரமாக ஜெபம் பண்ணலாம், நீ பயங்கரமாக உபாச ஜெபம் பண்ணி எல்லாமே செய்யலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் நற்கிரியைகள் இல்லை என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை அறியேன்றார். எனக்கு உனக்கு தெரியாது, நீ வராத. பிரிச்சுக்கிறார், அங்கேயே மேலேயே பிரிச்சுறாரு. அப்போ பாருங்க, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். ஆடைகள் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா கூட நாம், ஆண்டவர் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, ஒருவன் ஆடை கேட்குறான்னா என்ன பண்ணுமா, போட்டுனுக்கிற சட்டை கூட கட்டி கொடுத்தணுமா. கரெக்டா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார், போட்டுக்கிற சட்டையை கூட கட்டி கொடுத்தணும், ஆடை இல்லை என்று சொல்றோம். அப்போது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நற்கிரியைகள். ஹல்லேலூயா. நம்மக்கிட்ட இந்த எந்த அளவுக்கு நற்கிரியைகள் எதிர்பார்க்குறாரு பார்த்தீங்களா? எதுக்கு இதெல்லாம் செய்யணுன்றாரு? பரலோகத்துக்கு உள்ளே போகிறதுக்கே சொல்கிறார். பரலோகத்துக்கு இப்போ பாருங்கள், நீங்கள் இது செய்யவில்லை, எனக்கு இது எனக்கு நான் பசியாக இருந்தேன், எனக்கு நீங்கள் கொடுக்கல, நான் தாகமாக இருந்தேன், நான் கொடுக்கல, நான் ஆடைகள் வேணும்னு எதிர்ப்பு, எனக்கு ஆடைகளை நீங்கள் கொடுக்கல, ரைட்டா? ஸ்ட்ரேஞ்சர், ஆனால் நீங்கள் என்னை சேர்த்துக்கல. மேலே எப்படிங்க? அதுக்கப்புறம் வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். வியாதி உள்ளவர்களாய் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவே வரல. வியாதி உள்ளவர்களாய் இருந்தேன். நம்ம என்ன நம்ம பண்ணுவோம்? ஏங்க, அவங்க வீட்டில் எல்லாம் சிக்காக இருக்கிறாங்க, அந்த பக்கம்லாம் நம்ம போக தேவையில்ல. கரெக்டா இல்லையா? எப்பா அந்த பக்கம் போயிடாதப்பா. ஏன் பிரதர்? ஓ, அவங்களாம் சிக்காக இருக்கிறாங்க, அவங்க பக்கம் போயிடாதீங்க. ஓ, வேதத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? வியாதியாக இருந்தாங்க, நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வா, அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வா, அவங்களோட இருந்து ஆறுதல் படுத்திட்டு வா. உனக்கு விசுவாசம் இருந்தால் ஜெபம் பண்ணி அந்த வியாதியை விலக்கிட்டு வா, இயேசுவின் நாமத்தில் போன்னு சொல்லி அந்த வியாதியை விலக்கிட்டு வா, நன்மையை செய். வியாதி இருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்தை, அந்த வீட்டை பார்த்து ஓடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் ரொம்ப அற்புதமானவர். பாருங்க, ஒரு வசனம் நான் சொல்கிறேன். இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். யாரை தொட்டார் தெரியுமா? குஷ்டரோகியை தொட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை தொட்டாரு? குஷ்டரோகியை தொட்டார். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் வித்தியாசம். நம்மனா 100 அடி தள்ளி போய் நின்றுப்போம், குஷ்டரோகி வராங்க. ஆண்டவர் அன்புள்ளவர், அவனை போய் தொட்டு, அந்த வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு என் பைபிளில், நான் அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கிரேட் லவ். நீங்களும் நானும் யோசிக்காத அளவுக்கு ஒரு அன்பு அவர் மேலே இருந்துச்சு. அவர் போய் தொட்டு
தொட்டு அவனை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. அதுதான் காட்ஸ் கிரேட்டஸ்ட் லவ். நாம் செய்யாத ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? நாம் அந்த குஷ்டரோகியை பார்த்து ஓடி விடுவோம். மறுபடியும் இந்த வசனத்துக்கே வருவோம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நான் வியாதியாக இருந்தவர்களை நீ கண்டுக்க கூட இல்லை, நீ கிளம்பிட்ட. பிரிசனில் இருந்தோம், காவலில் அடைக்கப்பட்டு இருந்தார்கள், நீ பார்க்க கூட இல்லை. அப்போது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, ஒருத்தருக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா நாம் அவர்களுக்கு உதவி செய்ய முன்னாடி வரணும். ஹல்லேலூயா. நாம் ஒருத்தர் வீட்டுக்கு போவோம் அப்படின்னா என்ன, எப்படி போவோம் அப்படின்னா, யாருக்கு இப்போ ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், இப்போ அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம், அவங்களே ரொம்ப டைட்டாக இருக்கிறாங்க, நம்ம போனால் செலவெல்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்டா இல்லையா? இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் வேதத்தில் அப்படி போடலை. வேதத்தில் என்ன போட்டிருக்குன்னா, நற்கிரியைகளை செய்யுங்க ஐயா, உன்னால் முடிஞ்சதை செய், முடியாததை செய்யாத, தேவையில்ல, அவசியம் இல்லை. உன்கிட்ட 500 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய்க்கு செய்யின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறது இல்லை, அந்த 500 ரூபாய்க்கு செய், நல்லதை செய். அவனுக்கு உதவி தேவைப்படுதுன்னு உனக்கு தெரியுது, ஏன் குறுக்க நடந்து போற? இதுதான் ஆண்டவர் கேட்குறார். ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுதுன்னு தெரியுது, அவன் சிக்கா இருக்கிறான்னு தெரியுது, அவங்களுக்கு வீட்டுக்கு ஆறுதல் சொல்லணும்னு இருக்கு, அவனுக்கு துணிமணி இல்லை, அவனுக்கு கொடுக்கணும்னு தெரியுது, நீ ஏன் அவங்க வீட்டுக்கு போகாம குறுக்க நடந்து போற? அப்ப நீ என்னையா கிறிஸ்தவம் அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஹல்லேலூயா. ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் அதை செய்து காட்டினார். நம்ம யோசிப்போம், ஆடா எல்லாம் சொல்லுவார் ஆண்டவர். இல்லை, குஷ்டரோகியை ஆண்டவர் தொட்டு சுகமாக்கினார், ஆண்டவர் அதை செய்து காட்டினார். ஹல்லேலூயா. அதனால் இந்த இடத்துல வசனங்களை பார்த்தோம் என்றால், ஆண்டவர் மற்றவர்களுக்கு உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொல்லும் பொழுது, நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இதெல்லாம் செய்யுங்க என்று சொல்றார். ஹல்லேலூயா. புரியுதா? நற்கிரியைகள் என்று புரியுதா? நற்கிரியைகள் ரொம்ப அவசியம் நம் வாழ்க்கையில். நம்ம எந்த அளவுக்கு மற்றவர்களுக்காக, ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கொள்வார். நம்ம என்ன யோசிக்கிறோன்னா, ஐயோ நம்ம இது கொடுத்துட்டா, ஆட நீங்கள் கொடுத்து பாருங்க, அப்போ ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாக மறுபடியும் கொடுப்பார். ஏன் தெரியுங்களா? ஏன்னா நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் கொடுக்குறவங்களா இருக்கிறதால ஆண்டவர் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கரெக்டா இல்லையா? நாம் வீட்டில் வாங்கி வச்சுனே இருந்தால் இருக்கிற பீரோங்களை மட்டும்தானே நிரப்ப முடியும். அதுக்கப்புறம் 1 பீரோ, 2 பீரோ, 3 பீரோ, 4 பீரோ, இவ்வளோதான். கபோர்டு, அட்டை டப்பாலாம் போட்டு துணிங்களை அடுக்கி வைக்கலாம். எவ்வளோதான் அடுக்கி வைக்க முடியும்? எல்லாத்துலேயும் வச்சாச்சு, இன்னும் எங்கே இது? அப்போது கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு புதுசு புதுசாக கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எதையும் கொடுக்காம இருக்கிறதுக்காக. நீங்கள் இப்படி யோசிக்கக்கூடாது, ஆஹா நம்ம இருக்கிறதெல்லாம் கொடுத்தா புதுசு ஆண்டவர் கொடுத்துனே இருப்பார். மோட்டிவேஷனுக்காக. ஏன் அப்படின்னா, கொடுங்கள். நற்கிரியைகள் ரொம்ப அவசியம். அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இந்த மாதத்தில் நம்ம படிக்கும் பொழுது அதில் என்ன அழகாக போட்டிருக்கு, அழகாக போட்டிருக்கு. அதுக்காக தான் உங்களை முன்குறித்திருக்கிறேன்ற. நீங்கள் நல்ல விஷயங்களை செய்யணும். அவர் பார்த்தாரு, உங்களை பார்த்தாரு, உங்கள் இருதயத்தை பார்த்தாரு. ஓ, இந்த சிஸ்டர் ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்களுடைய ஹார்ட் ரொம்ப சாஃப்டான ஹார்ட்டு, இவங்க நற்கிரியைகளை செய்ய ஒரு நல்ல தகுதியான நபர், அதனால் இவர்களுக்கு கொடுப்போம், இவர்கள் கொடுப்பார்கள் என்று ஆண்டவர் நினைத்தார், முன்குறித்தாராம். ஹல்லேலூயா. பாருங்க, நற்கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை படிப்போம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, இருந்தாலும் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
6 அதிகாரம் 9 வசனம். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, டோன்ட் பிகம் வியரி இன் டூயிங் குட் திங்ஸ். படிங்க. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம். நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகக்கூடாதான். பாருங்க எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஜெபம் பண்ணுறதுக்கு சோர்ந்து போகாதான் ஆண்டவர் சொல்கிறாரு. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் முக்கியமாக இங்கே என்ன சொல்கிறாரு, நன்மை செய்வதற்கு சோர்ந்து போ. மேலே படிங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாருங்க ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நீங்கள் மனம் தளர்ந்து போகாமல் நன்மைகளை செய்யுங்கன்ற. குட் ஒர்க்ஸ், நல்ல காரியங்களை செய்யுங்கள். ஏன்னா நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, உங்களையே பார்த்து நிற்கிறார், நம்மையே பார்த்து நிற்கிறார். இவங்க நல்ல காரியங்களை செய்வதுதான் இந்த உலகத்தை அம்சம். இவர்கள் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். கிறிஸ்துவை தரித்தவர்களாக சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். மற்றவர்கள் இவர்களை பார்க்கும் பொழுது இவர்கள் நல்லவர்கள், இவங்க உதவி செய்கிறாங்க, இவங்க இல்லைன்னா கூட தன்னிடக்கிட்ட இருக்கிற சட்டையை கூட கழட்டி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட தெய்வீக மனுஷர்களாகி இருக்கிறார்கள். கையில் இல்லைன்னா கூட அவர்கள்ட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து தருகிறார்கள். இவர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள். இவர்கள் நமக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். அன்பான வார்த்தைகளால் பேசுகிறார்கள். நமக்கு உணவு கொடுக்கிறார்கள், நமக்கு தண்ணீரை கொடுக்கிறார்கள், நமக்கு ஆடைகளை தருகிறார்கள், ஆறுதலான வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நற்கிரியைகளை இந்த உலகத்துக்கு செய். குட் ஒர்க்ஸ், நற்கிரியை செய். அதை எடுத்து வச்சுக்காத, கொடு, மற்றவர்களுக்கு கொடு. கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வசனத்தில் அழகாக சொன்னார். என்ன சொன்னார், நற்கிரியைகளை தயங்காதீங்க. அந்த கலாத்தியர் 6 அதிகாரம் 9 வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீங்க. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஏற்ற காலத்தில் you will reap at the right time. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் இன்னும் நல்ல காரியங்கள், நற்கிரியைகள் சொல்லி நிறைய சொல்லலாம். ஆனால் அதை எடுத்துகிட்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையோட கம்பைன் பண்ணி குழப்பிடுறாங்க நிறைய பேர். ஆவிக்குரிய வாழ்க்கை உனக்கும் ஆண்டவருக்கும் பர்சனலாக இருக்கிற வாழ்க்கை. The relationship between you and God, spiritual relationship, is personal. But what you show for others are good deeds. ஆனால் அது கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். அப்போ if your spiritual life is correct with God, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடவுளுக்குள் சரியாக இருந்தால் உன்னால் நற்கிரியைகளை செய்ய முடியும். ஹல்லேலூயா. இதுதான் கனெக்ஷன். நிறைய பேரை யோசிக்க, இப்படி யோசிக்கக்கூடாது, அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம் இல்லை. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை தகப்பனோடு, பிதாவோடு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் நீ நற்கிரியைகளை மற்றவர்களுக்கு செய்வாய். ஹல்லேலூயா. இதைதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழகாக வசனம் மூலம் பேசியிருக்கிறார். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஒரு பாடல் பாடும் பொழுது நமக்கு காணிக்கை எடுக்கப்படும். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே.
ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி அப்பா. நாங்கள் நற்கிரியைகள் குட் ஒர்க்ஸ் செய்யும் பொழுது அப்பா உம்மை துதிக்க வேண்டும். They should praise you Lord, they should praise my Father in heaven Lord. அப்பா எங்கள் நற்கிரியைகளால் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் அப்பா. தேவரீர் அப்பா எங்களுக்கல்ல அப்பா, எங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் அப்பா உதவி செய்ய வேண்டும், நற்கிரியைகளை செய்ய வேண்டும் அப்பா. இல்லாதவர்களுக்கு, ஆடை இல்லாதவர்களுக்கு, பசியாய் இருக்கிறவர்களுக்கு அப்பா, வியாதியாய் இருக்கிற இவர்களுக்கு மனதுருகி நீங்கள் எப்படி எங்கள் மேலே மனதுருகிறீங்களோ, எப்படி நாங்கள் வியாதியாக இருக்கும்பொழுது சுகவீனமாக இருக்க மனதுருகி எங்களுக்கு சுகத்து பலத்தை தரீங்களோ, எப்படி நாங்கள் ஆடை இல்லாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு நீங்கள் ஆடைகளை தரீங்களோ, அதை போல் நாங்களும் உம்மை போல மாற வேண்டும் அப்பா. உதவி செய்ய வேண்டும் அப்பா, நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் மட்டும் போனோம், நான் மட்டும் பரலோகம் போனோம் என்று என் குடும்பம் நான் மட்டும் சுற்றி பார்த்து செய்யக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் செய்யும், தேவைப்படுவர்களுக்கு செய்யும், எளியவர்கள், பசியாயிருப்பவர்கள் அப்பா கர்த்தாவே தேவரே, உதவி தேவை என்று யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று நினைத்து காத்து கொண்டிருக்கும் ஜனங்களுக்கு அப்பா நாங்கள் எங்களுடைய எல்லா உதவியும் நாங்கள் செய்ய, நற்கிரியைகளை செய்ய எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. வழி நடத்துங்க. இம்மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி, உம்மை துதிக்கிறோம் அப்பா. தேவரே எங்களை இம்மட்டுமாக வழி நடத்தி வந்ததற்காக நன்றி. இந்த ஆராதனைக்காக நன்றி. இந்த ஞாயிறு ஆராதனை முழுதுமாக எங்களோடு வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி என் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையா வல்ல நாமத்துக்கு ஏறி எடுக்கிறோம் அப்பா. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.